பாருங்கள், தள்ளி விட்றாதீங்க. இப்போ நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாமே இருக்கிறோம். நம்ம எல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம், எத்தனை நாள் இருக்க போகிறோம், யாராலையும் சொல்ல முடியுமா? எதுக்குமே யாராலையும் சொல்ல முடியாது. என்ன விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமே இப்போ நம்ம செத்து போகிறாங்க, நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ இறந்து போகிறாங்க, திரும்ப மறுபடியும் வரமாட்டாங்க. நானே இறந்து போகிறேன்னா திரும்ப நான் வரமாட்டேன், இந்த ஊரில் மறுபடியும் பிறக்க மாட்டேன். எந்த ஊரில் பிறப்பேன்னு சொல்ல முடியாது, மறுபிறவி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம எல்லாருமே அது ஒன்று தான் தவறு பண்ணுறோம். இந்த ஒரு பணங்கள் சம்பாதிக்கணும், சண்டை வம்பு அடிதடி, யாரை எதிரிகள் நிறைய சம்பாரிச்சுக்கிறோம். அக்கா தங்கச்சி சண்டை போட்டால் எதுக்குறோம், வைக்கிறோம், சண்டை போடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், நம்ம இறந்துட்டா திரும்ப பிறக்கவே மாட்டோம். அது எல்லாருமே, என் அப்பாவாக இருக்கட்டும், என் அப்பா இறந்துட்டாங்க, திரும்ப பிறக்க மாட்டாங்க. என் அக்கா இறந்துட்டாங்க, என்னோட 2 வயசு தான் கூட, இறந்துட்டாங்க, மறுபடியும் பிறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே, மறுபடியும் பிறக்கலை அப்படியெல்லாம் கிடையாது. மறுபடியும் நம்ம ஊருக்கு வர போகிறதில்ல, நம்ம இந்த ஊரில் பிறக்க போகிறதில்ல, நம்ம வேறு ஊரில் எங்கேயுமே பிறக்க போகிறதில்ல, மறுபடியும் பிறக்கவே முடியாது. அவ்வளோதான். வேறு பிறவியே 7 பிறவின்றாங்க, அது நம்ம பார்த்தே கிடையாது. நம்ம பார்க்க போகிறோமா? இருக்கிற வரையும் அந்த ஒரு கஷ்டங்களை யாரையும் சண்டை போடாமல் வைக்காமல், ஓரளவு சண்டை போடாமல் இருக்க முடியாது. மனுஷனாக பிறந்துட்டா சண்டை போடாமல் கோபங்கள் வரத்தான் செய்யும். அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறோம், சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வீடியோ போட்டாவே பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் ஒன்றுமே இல்லை, சின்ன வீடியோக்கெல்லாம் லைக் கல்லிட்டு 1 மில்லியன் லைக் போடுறாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. எவ்வளோ நம்ம கஷ்டத்தை பற்றி தான் பேசுகிறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷனாக பிறந்தால் அந்த ஒரு முறை தான் பிறவிங்கிறது, ஒரு முறை தான், மறுபிறவி கிடையவே கிடையாது. இந்த ஒரு பிறவியில் மனுஷன் சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் கல்யாண வயசு வருது, கல்யாண வயசில் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் இரவில் தூங்க கொஞ்ச நாள் போயிடுது, தூங்குறதுல பாதி நாள் போயிடுது, அதுக்கப்புறம் வயசாகிடுறோம், வயசாகி ரொம்ப கஷ்டப்படுறோம், இறந்துடுறோம், இல்லை திடீர்னு அட்டாக்கில் இறந்துடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, மறுபடியும் பிறக்கிறதே கிடையாது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், யாரும் யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க, தவறாக நினைக்காதீங்க. பணம் வச்சுருக்கணும் ஒரு மாதிரி நினைக்கிறீங்க, பணம் இல்லாதவனை ஒரு மாதிரி பேசுகிறீங்க. தயவு செய்து எல்லாருமே எல்லாம் ஒன்று, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் மட்டும் நினைப்போம் எல்லாருமே. தயவு செய்து யாரும் தாழ்த்தி பேசாதீங்க. சண்டை பம்பெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிருங்க. மறுபடியும் பிறக்க மாட்டவே மாட்டோம், மறுபிறவி கிடையாது. நம்மளே இறந்துட்டாலும் மறுபடியும் பிறக்க முடியாது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அக்கா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் யாருமே பிறக்க மாட்டாங்க. தயவு செய்து அடிதடி இதுக்கெல்லாம் போகாதீங்க. நல்லது நினைங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, நல்லதை முடிஞ்ச வரையும் செய்யுங்க. ஒரு கண்ணு நடுறதோ, ஒரு உதவி செய்கிறதோ, ஒரு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க, நிறையா உதவி செய்யுங்க. அனாதை பிள்ளைகளுக்கோ, இல்லாதவங்களுக்கு, ஏதோ பணம் இல்லாதவங்களுக்கோ, ஒரு துணி இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி உதவி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சேர்த்தாலும் திரும்ப உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. நம்ம போகையில் எதுவுமே அருணாகரை கூட அறுத்துட்டு தான் கொண்டு புதைப்பாங்க, எதுக்குமே கிடையாது. செத்துட்டா 1 வாரம் தான். நான் செத்தாலுமே எடுத்துங்க, நான் செத்துட்டேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அழுவாங்க, என் பிள்ளைகளாம் அழுவாங்க, மனைவி அழுவாங்க, நாளைக்கு அழுவாங்க, 1 வாரம் அழுவாங்க, என்னக்குள்ளேயே அழுவாங்க, கருமாதனைக்கு கறிசோறு சாப்பிட்ருவாங்க. இவ்வளவு தான். 30 நாளுக்கு ஒரு போட்டா வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. தயவுசெய்து நம்ம இருக்கும்போது எவ்வளோ எதிரிகளை சந்திக்கிறோம். தயவுசெய்து எதிரியை ஆக்காதீங்க, எல்லாரும் ஒன்று நினைங்க, ஒன்றா வாழுங்க. தயவுசெய்து ஒரு மறுபிறவி கிடையாது கிடையாது கிடையாது.